அட்டியான் எதுக்காக நம்ம ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறா? நான் எதுக்காக பார்க்கணும்னு சொன்னேன்னா, ட்ரைனிங் லிஸ்ட்டில் உன்னோட பேர் இல்லை, அது எதுக்குன்னு கேட்க தான் நான் வர சொன்னேன். நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கான காரணம் கம்பெனியால் வரலையா, இல்லை உனக்கு பர்சனல் ரீசன் ஏதாவது இருக்கா? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். எனக்கு தெரியும் இந்த ட்ரைனிங் உனக்கு எவ்வளோ முக்கியம்னு. கெஸ்ட் லெக்சரராக நான் அசிஸ்டண்ட்டை வச்சுக்க முடியும். உனக்கு ஓகேன்னா நீ என் கூட தாராளமாக வரலாம். தேங்க்ஸ் மிஸ்டர் லூ. அண்ணா, நான் டீச்சிங் அசிஸ்டண்ட்டாக அங்கே வந்தா என்னோட ஜாப்பை நான் விட்டுட்டு வரணுமே. இது ஒரு ஜாப் தானே. இங்கே பாரு, உனக்கு ஒர்க் பண்ணணும்னு இருந்தால் என்னோட ஸ்டுடியோ எப்போவுமே உனக்காக திறந்துருக்கும். தேங்க்ஸ் மிஸ்டர் லூ. நீங்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்களோட இந்த உதவியை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். எதுக்காக இப்படி பேசுகிற? நீ என் கூட வரணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா எனக்கு உன்னை பிடிச்சிருக்க. மிஸ்டர் லூ, எனக்கு உங்கள் மேலே ரொம்ப மரியாதை இருக்கு. உங்களை என்னோட ஐடலாக நான் நினைக்கிறேன். ஆனால் நான் உன்னை லைக் பண்ணுறேன்னு நீ என்னை லைக் பண்ண வேண்டாம். உனக்குன்னு சில கனவுகள் இருக்கு, அதுக்கு நான் உதவி செய்வேன். நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி, நம்ம இலக்கம் ஒன்றாதான் இருக்கு. மிஸ்டர் லூ, மனசெலவில் 2 பேர் நெருக்கமாக இருந்தால் மட்டும்தான் ஒன்றா இருக்க முடியும்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாத நம்ம உணர்வுகள் பற்றி கொஞ்சம் கூட நினைக்காதவங்க என்னைய வாய்ப்பு இருக்குன்னா. நீ இப்போ லியோ பற்றி பேசுகிறல்ல? என்னை மன்னிச்சிருங்க. என்னால் இப்போ அவசரப்பட்டு சொல்லாத, நீ பொறுமையாக யோசிச்சு சொல்ல. காதல் டெம்பரரியாக இருக்கலாம், ஆனால் ரிலேஷன்ஷிப் நீடிக்கணும்னா அதில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். எனக்கு ஃப்ரைடே ஃப்ளைட் இருக்கு. உன்னோட முடிவுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். நான் இதை பற்றி யோசிச்சுட்டு உங்களுக்கு முடிவு சொல்கிறேன். அட்டியான், நீ என்ன முடிவு எடுத்திருக்க? நீயே அதை பற்றி கேட்குற? நான் மன்னிப்பு கேட்க தான் இங்கே வந்தேன். நான் எது வேணாலும் செய்ய தயாராக இருக்கேன். நீ ட்ரைனிங்க்கு போகணும்னு விரும்பினா அதுக்காகவும் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. அவளை தொல்லை பண்ணுறதை நிறுத்துங்க. இங்கே பாரு, இது எங்களோட பிரச்சனை. ஸோ நீ இதுக்குள்ளே தலையிடாத. ஆமாம், நீ என்ன செய்யணும்னு நினைக்கிற? ஒன்றும் இல்லையே, அவளோட கனவை நிறைவேற்றுவேன். ஏன்னா அதை நீ அழிச்சிருக்க. நீ இந்த மாதிரி செய்ய நான் உனக்கு வாய்ப்பு தர மாட்டேன். சரி, ஓகே, அதையும் தான் பார்ப்போமே. பொறுமையாக பண்ணு, இல்லைனா உன் கால் வலிக்கும். தண்ணி குடி, பாடியை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோ. நான் எதுக்காக திடீர்னு அவனை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கேன்? ஹே டார்லிங், இன்னும் ஏன் வரல? உனக்காக தான் ரொம்ப நேரமாக இங்கே வெயிட் பண்ணுறேன். நீ இல்லாமல் எனக்கு எதுவுமே பிடிக்காத மாதிரி இருக்கு. என்னோட எல்லா கஷ்டத்துலேயும் எல்லா சந்தோஷத்துலேயும் எப்பவுமே நீ எனக்கு துணையா இருந்திருக்க. என்னால் ₹1,00,00,000 டீலை கூட ஈஸியாக பண்ணிட முடியும். ஒருவேளை ஒரு கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகியிருந்தா கூட அதை என்னால்
திரும்பவும் மேலே கொண்டு வர முடியும். ஆனா ரிலேஷன்ஷிப் விஷயத்துல நான் வேஸ்டா இருக்கனே. ரிலேஷன்ஷிப்னாலே இப்படிதான். உனக்கு ஒன்று சொல்லணும். உனக்கு இது வேணும். நீ என்னோட ஃப்ரெண்டா இருந்தோம் எனக்கு சப்போர்ட் பண்ணாம இந்த மாதிரி கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்க. நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன், வேண்டாம் இப்படி பண்ணாத சொல்லிடுன்னு சொன்ன, நீ கேட்கவே இல்லை. இப்போ நீ அனுபவி. இந்த மாதிரி ஒண்ணு நடக்கும்னு என்னோட கனவுல கூட நான் யோசிக்கவே இல்லை. இப்ப அவ என்ன கண்டுக்கிறது கூட இல்லை. சொல்லு டேங். மிஸ்டர் லியூ, கம்பெனியோட ஆனுவல் டீம் பில்டிங் ஆரம்பிச்சாச்சு. நீங்க அங்க வரீங்களா? என்னது டீம் பில்டிங்கா? இந்த சின்ன விஷயத்துக்காகலாம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதண்ணே. கார்ப்பரேட் லீக் பில்டிங்ல டிசைன் டிபார்ட்மெண்ட் இருக்காதா? எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே பேச்சஸ்ல வேலை செய்யும். ஏன் கேட்குறேன்? இங்க பாரு, இதுதான் சரியான வாய்ப்பு. எல்லாம் ரிலாக்ஸ்டா இருப்பாங்க. ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் சரியான வாய்ப்பு. டியான் கிட்ட மன்னிப்பு கேளு. உன் ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ண முயற்சி பண்ணு. இப்படி உட்கார்ந்துட்டே இருந்தா எதுவும் நடக்காது, புரியுதா? சரியா சொன்ன. நான் ஏன் இதை யோசிக்கவே இல்லை? இங்க பாரு, என் நண்பா, எனக்கு உதவி செய்யடா. மிஸ்டர் லியூ, இந்த பிளானை பாருங்க. சாப்பிடுறது, பாட்டு பாடுறது, அப்புறம் கார்ட்ஸ் விளையாடுறது, இது எல்லாத்தையுமே நாம ஒரே இடத்துல பண்ணலாம். இது நல்லவே இல்லை. சரி, அப்போ இதை பாருங்க. லைவ் ஆக்ஷன் த்ரில்லர் கேம்ஸ். இது கண்டிப்பா எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆர்வத்தை உண்டாக்கும். ரொம்ப ஸ்டூபிடா இருக்கு. அப்படியா? சரி, அப்போ இந்த மூணாவது பிளானை பாருங்க. சீசைட் ரெசார்ட், சன்ஷைன் பீச், நட்சத்திரங்கள் நிறைஞ்ச வானம், ரொம்பவே எமோஷனலாகவும் இருக்கும். இதுதான் சூப்பரா இருக்கு. சீசைட் ஹாலிடே, கேஷுவல் அண்ட் ரொமான்டிக். மிஸ்டர் லியூ, இந்த வாட்டி டீம் பில்டிங்காக நீங்க ஏதாவது ஸ்பெஷலா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க போறீங்களா? இல்ல எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பேச்சஸ்ல இருக்கணும். அப்புறம் டிசைன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கியூட் பெட் சீரீஸ்க்கான ஒரு பரிசா ஒரு ஃப்ரெண்டை கூட்டிட்டு வரலாம்னு சொல்லுங்க. ஜவ் கிட்ட வென்ஷியனை கூட்டிட்டு வர சொல்லு. அண்ட் என் தரப்புல இருந்தும் 2 ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. டீம் பில்டிங்க்கு வெறும் டிசைன் டிபார்ட்மெண்ட்ல தான் வரணும்னு நினைக்கிறீங்களா? உனக்கு என்ன தோணுது? என்கிட்ட நிறைய டைம் இருக்குன்னு நினைக்கிறியா? ஓகே பாஸ், எனக்கு புரியுது. நான் டிசைன் டிபார்ட்மெண்ட்டை கவனிச்சுக்கிறேன். இன்னொரு விஷயம், ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா சுச்சுவேஷன் நல்லா இருக்கும், மூட் ரிலாக்ஸ்டா இருக்கும், தூரமும் குறைஞ்சிடும். நீங்க கவலைப்படாதீங்க, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பாஸ். இது நடந்து முடிஞ்சதும் நம்ம எல்லாரும் ஒரு நல்ல ஃபேமிலியா மாறிடுவோம். அப்படிதான் நடக்கணும். ஓகே பாஸ். சூப்பரா இருக்குல்ல? ஆமா, இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. வா சீக்கிரம். ரோஸ், நான் உன்னை போட்டோ எடுக்கவா? ஓகே. அட்டியான், இங்க ரொம்ப வெயிலா இருக்கு. இதை பிடிச்சுக்கோ. ஒன்னும் தேவையில்ல. எனக்கு என்னவோ இங்க சீக்கிரமாவே ஒரு பெரிய காமெடி நடக்க போகுதுன்னு தோணுது. நிஜமாவே மிஸ்டர் லியூ நல்ல இடத்தை சூஸ் பண்ணியிருக்காரு. இந்த இடம் வேற லெவல்ல இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு பாரு. அந்த இடம் இன்னும் அழகா இருக்கு. வா அங்க போலாம். மிஸ்டர் லியூ, டிசைன் டீம்ல நீங்க எதுக்கு ஜாயின் பண்ணீங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது. கவலை விடுங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். கை எடுக்கிறியா? எனக்கு என்னவோ இப்படி ஒரு ரொமான்டிக்கான ரிலாக்ஸான இடத்துல உன்னை மன்னிச்சுடுவான்னு தோணுது. அதையெல்லாம் நீ தான் கவனிக்கணும். ஏன்னா இது ஏன் வேலை இல்லை, நீ தான் சமாளிக்கணும். என்னது சமாளிக்கணுமா? அப்ப என் உதவி தேவையில்லையா? ஆனா ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ஷியான் ஷெங்கோட டீம் அவுட்டிங் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல? உன் லியோவோட ஃபேஷன் சென்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. மிஸ் ரோஸ், பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசு. அவன் ஒன்றும் ஏன் லியூ இல்ல. எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா இந்த புகழ்ச்சிக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. நான் ஒரு மிஷன்ல இருக்கேன். மிஷனா? என்ன மிஷன்? கவலைப்படாத, உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஹலோ ஹலோ, நான் வெயிட் பண்றேன். நீ எப்ப வருவ? கொஞ்ச நேரத்துல வரேன். என்ன விஷயம்? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அது சீக்ரெட். அந்த கேபின் ரொம்ப அழகா இருக்குல்ல? நான் போய் பார்த்துட்டு வரேன்.
ஹாய் ஜாசோ, தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்குல்ல, இவ்வளோ நேரம்லாம் ஸ்விம் பண்ணாத, உனக்கு கோல்டு வந்துடும். உனக்கு என்ன வேணும்னு சொல்றியா? உன்கிட்ட கேமரா இருக்குல்ல, பீச்சில் என்ன ஃபோட்டோஸ் எடு ப்ளீஸ். நான் ஒன்றும் ஃபோட்டோகிராஃபர் இல்லை, வேற யாருக்கிட்டையாவது கேளு. நில்ல, என்ன பேசிட்டு இருக்க? எதுக்கு என் கால் நீ அட்டென்ட் பண்ணல? லியோ என்ன உன் கூட கூட்டிட்டு போக சொன்னால, நான் சீக்கிரமாவே வந்துட்டேன். நீ எதுக்கு என்ன பிக்கப் பண்ணல? எனக்கு வெளியே வேலை நிறையா இருந்தது. பொய் சொல்றியா? இது டேங்கோட வேலை தானே. இங்க பாரு, என்கிட்ட இருந்து தப்பிக்க இப்படிலாம் பொய் சொல்லாத. ஜவுசோ, ஏய் நில்லு. இங்க பாரு, என்னோட ஹேட் விழுந்துருச்சு, கொஞ்சம் எடுத்து கூட. ஏய் எங்க போற? இது வேற. நில்லுன்னு சொல்றேன்ல, நில்லு. நான் கூப்பிடுறது உனக்கு கேட்கலையா? நில்லு. ஜவுசோ, எங்க போற? நில்லு. இங்க நிறைய ஜோடி இருக்க, நாம 2 பேரும் இங்க தனியா இருக்கோம்ல. இதை நான் டீம் அவுட்டிங்ல நினைச்சேன், ஆனா இங்க நடக்கிறது பார்த்தா அப்படி எதுவும் தெரியல. சரி, வேற எங்கேயாவது போலாமா? வா, முதல்ல நீ எழுந்துடு. லேடிஸ் ஃபர்ஸ்ட். சோம்பேறியானி? அது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி பேசணும்ல, அது உனக்கு ஓகேவா? ஓகே இல்லைன்னு நான் வந்திருக்க மாட்டேன். காதலிக்கிற 2 பேரை சேர்த்து வைக்கிறது நம்மளோட கடமை தானே. சரியா சொன்ன, நாம நினைச்சது கண்டிப்பா நடக்கணும். ஓகே, டீல் தானே? எஸ், டன். இங்க ரொம்ப வெயிலா இருக்குல்ல? ஆமா, ரொம்ப இருக்கு. அட, இந்த வெயில்ல அங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? அது என்னோட காதுல பூச்சி போயிடுச்சு, அதுதான் எடுத்துட்டு இருந்தாரு, வேற ஒண்ணும் இல்ல. சரி மிஸ் ரோஸ், நாளைக்கு நீ கிளினிக் வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. காமெடி பண்ணாத. சரி சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, உங்க வேலையை பாருங்க. இல்லங்க, அப்படி எதுவும் இல்ல. இவங்க ஏன் டைப் இல்ல. அவங்க 2 பேரையும் பாத்தியா? மத்தவங்க முன்னாடி சண்டை போடுறாங்க, ஆனா அவங்களுக்குள்ள வேற ஒண்ணு இருக்கு. என்ன புரியுதா? ஊ மேலதான் எல்லா தப்பும் இருக்கு. இங்க பாரு மிஸ் ரோஸ், காதலிக்கிற 2 பேரை சேர்த்து வைக்கணும்னு நினைச்சா அவங்களுக்குள்ள இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க நம்ம போக்க நினைக்கணும். இல்ல, அட்டியான் சம்பந்தப்படாம இருந்ததா உன் கூட கண்டிப்பா வந்திருக்க மாட்டேன். அதுவும் கரெக்ட் தான். உன்னோட பிரதர் அண்ட் என்னோட ஃப்ரெண்டுக்காக கண்டிப்பா அதை பண்ணணும். என்னோட ஃப்ரெண்டு உன்னோட பிரதர், மாத்தி சொல்லாத. நான் இப்போ மாத்தியா சொன்னேன்? கொஞ்சம் இரு. உன்னோட பிரதர் என்னோட ஃப்ரெண்டு. சரி சரி, சொன்னது தப்பு தான், ஒத்துக்கிறேன். நில்லு. ஜவுசோ, நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? நில்லு. நீ பீச்சில் எதுக்கு ஹீல்ஸ் போட்டுட்டு வந்த? உனக்கு ஃபீவர் இருக்கா? என்ன கை சூடா இருக்கு? என்கிட்ட மெடிசன் இருக்கு, வா வா என் கூட. வான்னு சொல்றேன்ல, உடம்பு சரியில்லை, சும்மா நடிக்காத. ஒரு நிமிஷம் இரு. என்கிட்ட கூட வா, போலாம். ஹலோ ரோஸ், நான் பீச்ல தான் இருக்கேன், நீ எங்க இருக்கா? என்ன ரோஸ், நீ லியூக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா? அட்டியான் அட்டியான் அட்டியான், கொஞ்சம் நில்லு. மிஸ்டர் லியூ, இதுக்கப்புறமும் நீங்க சொல்ற பொய்யை நான் நம்ப மாட்டேன். அட்டியான், என்ன மன்னிச்சிட்டு. நான் அந்த மாதிரி ஒன்றும் வேணும்ல செய்யலை. ஸோ ப்ளீஸ் என்னை தயவு செய்து மன்னிச்சிட்டு. ஆக்சுவலாக நான் எதை பற்றி யோசிக்காமல் ரொம்ப செல்ஃபிஷாக இருந்துட்டேன். நான் உனக்காக பாரிஸோட டிசைனிங் கிளாஸை புக் பண்ணியிருக்கேன். நீ தாராளமாக அங்கே போகலாம். இந்த மாதிரி நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படின்னா உனக்கு என்ன வேணும்னு நீயே என்கிட்ட சொல்ல. என்னை விட்டு ப்ளீஸ் நீ தள்ளி இரு. நில்லு அட்டியான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. என்னால் உன்னை விட்டு தள்ளி இருக்கவே முடியாது. இதுக்காக தான் நான் இவ்வளவு ட்ராமா பண்ணேன். ஆரம்பத்தில் இருந்தே உன்னோட ட்ரீமுக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் பயந்தேன் உன்னை எழுந்திடக்கூடாதுன்னு. ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில இன்னொருத்தர் கூட இருக்கலாம். ஆனா என்னுடைய வாழ்க்கையில உன்னை தவிர வேற யாரும் இல்லை. ஆனா நானும் உங்களை மாதிரி தான், எனக்கும் வேற யாரும் இல்லை. அப்படின்னா நீயும் என்னதான் நேசிக்கிறியா? நீ என்ன மன்னிச்சிட்டியா? அதெல்லாம் இல்லை. உனக்கு என் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. நீ இவ்வளவு நல்லவளா இருக்கிறதால தான் எனக்கு நம்பிக்கை இருக்க மாட்டேங்குது. ஒருவேளை உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நான் சொன்னதை நிரூபிக்கிறதுக்காக இப்பவே இந்த நிமிஷமே குதிச்சு என்னோட உயிரை விட்டுடுறேன்.
இல்லைன்னா நீ சொல்றதை நான் செய்வேன். நான் உன்ன மாதிரி ஒன்றும் வித்தியாசமா யோசிக்க மாட்டேன். உன்னை நான் மன்னிக்க மாட்டேன். நீ மெடிசன் சாப்பிட்டல, இப்ப ரெஸ்ட் எடு. நாளைக்குள்ள உன்னோட ஹெல்த் சரியாயிடும். சரியா? எதுக்கு சிரிக்கிற? இதுக்கு முன்னாடி நான் தான் உன்னை பார்த்துக்கிட்டேன். ஆனால் இன்னைக்கு எல்லாம் தலைகீழ நடக்குது. அதுக்கு என்ன? இதுக்கு முன்னாடி ஒருத்தன் என் பின்னாடியே வந்துட்டு இருந்தான். ஆனா இப்ப எனக்கு என்ன பிடிக்கும்னு அவன் தெரிஞ்சுக்கணும். எனக்கு எல்லாம் தெரியும். நீ தான் கற்றுக்கணும் உடம்பு சரியில்லாதவங்கள எப்படி பார்த்துக்கணும்னு. அப்படின்னா நீ எப்பவும் பண்ற விஷயத்த இப்ப நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ உனக்கு என் மேல கோவம் இல்லைல்ல? முதல்ல எனக்கு சேவை செய். என்ன கொல்லணும்னு நினைக்கிறியா? எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்போ நான் இப்படிதான் தொல்லை பண்ணனா? உனக்கு உடம்பு சரியில்லாத போது நீ என்ன சொல்லுவியோ அதை நான் அப்படியே பண்ணுவேன். எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ வீடியோ கேம் விளையாட ஹெல்ப் கேட்டேன். அதையே இப்ப பண்றேன். சிஸ்டர், என்னை தனியா விட்டுட்டு போ. ஏன்னா கேம் நீ ரொம்ப மோசமா விளையாடுவேன்னு தெரியும். யாரு சிஸ்டர்னு சொல்ற? என்ன நீ பிரின்சஸ்னு தானே கூப்பிடுவ? போன தடவை நீ தானே என்கிட்ட சொன்ன நான் உன்னோட அக்கா மாதிரின்னு. அப்புறம் என்ன? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு திட்டாம இருக்கேன். சரி, போன கொடு. மாட்டேன். ஸோ இப்போவும் நீ நான் உன்னோட பிரதர்னு நினைக்கிறியா? அது வந்து நான் போய் டின்னருக்கு ரெடி பண்றேன். நீ ரெஸ்ட் எடு. கடல்ல விழுந்து உயிரை விட்டுருவானா? சிவனால மட்டும்தான் இப்படிலாம் யோசிக்க முடியும். இந்த ரோஸ் இருக்காளே, அவ எப்படி இப்படிலாம் மாற ஆரம்பிச்சா? இன்னைக்கு தேர்ஸ்டே வாச்சே. அட கடவுளே, லூசி கிட்ட பதில் சொல்லணுமே. மிஸ்டர் லூ, நீங்க என்கிட்ட அசிஸ்டன்ட்கான ஆஃபர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு இன்னொருத்தர பிடிச்சிருக்கு. அவன் கூட தான் நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். உன்னோட பதில் எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா நான் சொல்றது கேளு, உணர்ச்சி வசப்படாத. உன்னோட கனவு நிறைவேற தடங்கள் கண்டிப்பா வரும். நல்லா புரியுது. இதை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். உணர்ச்சி வசப்பட்டு என்னோட கனவுகளை நான் கலைச்சிக்க மாட்டேன். என்னோட இலக்கை நோக்கி கண்டிப்பா நான் போவேன். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கா. ஒரு நாள் இன்டர்நேஷனல் டிசைன் ஃபேர்ல சந்திப்போம். கண்டிப்பா நம்ம சந்திப்போம். அட்டென்ஷன். இப்ப முதல்ல மிஸ்டர் லியூ நம்மளுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க போறாரு. இங்க பாரு டேங், நம்மளோட பர்சனல் டைம்ல ஒர்க் எதுவும் வரக்கூடாது. நாம லீவ்ல இருக்கோம். சோ எல்லாருமே நல்லா ரிலாக்ஸா இருக்கலாம். சோ எவ்ரிவன், சியர்ஸ். சியர்ஸ். சரி, இப்போ ஒரு கேம் விளையாடலாம். இந்த கேமோடைய பேரு உண்மையை கண்டுபிடிக்கிறது. சோ இதை விளையாட நாம பார்ட்னர்ஸா உட்கார வேண்டியிருக்கும். மிஸ்டர் லியூ அப்புறம் டியான், ஜோசோ அப்புறம் வென்ஷியான், மிஸ்டர் லீ அப்புறம் மிஸ் ரோஸ், டாகி அப்புறம் ஜிஞ்சர், ஷாவாங்கும் வென்வென், குவும் நானும். எல்லா பார்ட்னர்ஸ்க்கும் வாழ்த்துக்கள்.
எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. குரூப்பிங் எதுக்காக இவ்ளோ கேவலமா இருக்குன்னு சொல்றீங்களா? உனக்கு இதெல்லாம் சுத்தமா புரியாது. எல்லாம் நல்லா யோசிச்சுதான் அவங்க பார்ட்னர் ஆயிருக்காங்க. ஆ. இந்த கேம்ல பார்ட்னர்ஸோடைய பதில் வேற வேறையா இருந்தாலோ இல்ல அவங்க பதிலே சொல்லலனாலோ அவங்க தோத்துருவாங்க. அதுக்கு பனிஷ்மெண்டா ஒரு கிளாஸ் வைன் குடிக்கணும். சரி, இப்ப நம்ம ஆரம்பிக்கலாமா? உனக்கு பிடிச்சவங்க இங்க இருக்காங்களா? உனக்கு உடம்பு சரியில்லை, நான் குடிக்கிறேன். இதுக்கு முன்னாடி வென்ஷியான் தான் குடிப்பா, ஜாவ் ஜாவ் தடுத்து நிறுத்துவான். ஆனா இன்னைக்கெல்லாம் தலையில நடக்குதே. சரி, ஓகே, ரவுண்ட் 2 ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஆரம்பிக்கலாம். உன்னோட ஹீரோவும் காதலனும் ஒரே நேரத்துல தண்ணியில குதிக்கிறாங்க. இவங்கள யாரை காப்பாத்துவீங்க? காதலியே. அப்ப என்ன காப்பாத்த மாட்டியா? மிஸ்டர் லியூ, ப்ளீஸ் உங்களை நீங்க என்னோட லவ்வரா மட்டும் சொல்லாதீங்க, ஓகே? நான் உன்னுடைய லவ்வரும் இல்ல, உன்னுடைய ஹீரோவும் இல்ல. அப்ப கண்டிப்பா நான் உன்னுடைய 3வது ஆப்ஷனா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க மிஸ்டர் லியூ, நீங்க உங்களோட தோல்வியை ஒத்துக்கணும். சோ நீங்க வைனை குடிக்கணும். சரி டேங், இப்ப ஆரம்பி. ஓகே. இப்ப நான் பர்சனலா ஒரு கேள்வி கேட்பேன். நீங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணிக்கிட்டப்போ யாரு ஃபர்ஸ்ட் அதை ஸ்டார்ட் பண்ணான்னு சொல்லணும். அது நீதான் நினைக்கிறேன். அது தெரியாம நடந்துச்சு. ஆனா என்னோட நெத்தியில நீதானே கிஸ் பண்ண. அச்சோ, நான் உளறிட்டேனா? சரி, ஓகே, அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்கலாம். என்னால இன்னும் நல்லா குடிக்க முடியும். ஆமா, உன்னால குடிக்க முடியும் தான். என்னால உன்னை விட அதிகமா குடிக்க முடியும். நீ எல்லா இடத்துலயும் எதுக்கு இருக்கா? நிஜத்துலயும் இருக்கா, என் கனவுலயும் இருக்கா? எனக்கு உன்னோட விஷயத்துல இதுதான் நடக்குது. ஐ ஹேட் யூ. ஏன்னா நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க, தெரியுமா? ஹேண்ட்ஸமா இருந்து என்ன பிரயோஜனம்? லோசியும் நானும் தண்ணியில விழுந்துட்டோம்னா நீ என்ன காப்பாற்ற மாட்டல்ல? நீ ஒரு முட்டாள், தெரியுமா? அவனுக்கு நீச்சல் அடிக்க தெரியாது, ஆனா உனக்கு தெரியும். அப்படியா? அப்படின்னா ஓகே, ஒரு கேம் விளையாடலாமா? அதுல நீ ஜெயிச்சிட்டா நீ எனக்கு ஒரு கிஸ் கொடுக்கணும். இல்லைன்னா அதுல நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் உனக்கு ஒரு கிஸ் பண்ணுவேன். சரி, ஓகே. என்ன கேம் அது? யாருக்கிட்ட நிறைய மெரிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? அப்படின்னா நான் தான் கண்டிப்பா ஜெயிப்பேன். வானத்துல எவ்வளோ நட்சத்திரங்கள் இருக்கோ அவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கு என்கிட்ட. ஆனா உன்னோட ஸ்ட்ரென்த் தேடுறது ரொம்ப கஷ்டம். ஆமா, நீ ஜெயிச்சிட்ட.
பண்ணிருக்க. இப்ப நான் தானே ஜெயிச்சேன். அப்ப நான் தான் உனக்கு கிஸ் பண்ணணும். அவன் என்கிட்ட அவன் எனக்கு நெருக்கமா இருக்கணும்னு சொல்றான். ஆனா உண்மையை சொல்லணும்னா அவன் என்ன அவன்கிட்ட கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறான். அவனுக்கு இந்த பயம் இருந்திருந்தா அவன் என்கிட்ட தெளிவா சொல்லிருக்கணும்ல. எதுக்காக என்கிட்ட அவன் போய் சொல்லணும்? சரி, அவனை அடிச்சிடலாம், அவனுக்கு அறிவு வந்துடும். அதெல்லாம் வேணாம். அவன் முகத்தை கூட எனக்கு பார்க்கவே பிடிக்கல. நான் இன்னும் குடிக்கணும். சரி குடி. இன்னைக்கு உனக்கு ஒரு நல்ல ஆர்டிகல் வந்திருக்கு. உனக்கு பிடிச்சத சொல்லு, அதுக்கு தகுந்த மாதிரி நான் உனக்கு அனுப்புறேன். இதுக்கப்புறமும் ஆர்டிக்கலை பத்தி பேசினா அவ்வளவுதான் பாத்துக்க. எப்ப பார்த்தாலும் ஹெல்த் சம்பந்தப்பட்ட ஆர்டிக்கலே அனுப்பிட்டு இருக்க. என்ன தோணுது உனக்கு? நான் என்ன வயசானவளா? உன் நல்லதுக்காக தானே சொல்றேன். உன் நல்லதை உன்கிட்டயே வச்சுக்க. உன் ஃப்ரெண்டுக்கு புரிய வை. மறுபடியும் என் ஃப்ரெண்ட தொல்லை பண்ணா அடிச்சவனை பேயா மாத்திடுவேன். உன்னையும் பேயா ஆக்கிடுவேன். போன வை. இல்ல, நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு பேசிட்டு இருக்க. இங்க பாரு, ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? போன வை. ரோஸ், இப்ப மட்டும் நீ என் கூட இல்லைன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்னு சொல்லு. நான் எப்பவும் கூட இருப்பேன், கவலைப்படாத.